ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைலில் கனவா ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ கனவா எடுத்து வச்சுக்கிடலாம். இதை 2-3 நேரம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணி வெட்டினதுக்கப்புறம் 1/4 கிலோ இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 10 மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/4 வாசி லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி இதை கணவாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மக்காச்சோள மாவு சேர்த்துக்கிடலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு பதிலாக அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு எந்த மாவுனாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை பொரிக்கும்போது கனவாவில் ரொம்ப தண்ணி இருக்கிறதுனால கனவா தெரித்து வெளியே விடும். அதனால் இதை மூடி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு எல்லாத்தையும் சமதளப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததும் கொஞ்சம் கவனமாக இதை மாற்றி போட்டுக்கோங்க. கனவாவை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஓரளவு 2 பக்கம் வெந்ததும் வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணால் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். கரெக்டாக 2 பக்கம் வெந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கனவா எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக நம்ம பொரிச்ச எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைலில் ஒரு கனவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.